الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من بعث داعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد قال الله تعالى في كلامه القديم يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج صدق الله علي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم وفي حديث عاصم والحارث الصدقة في كل عام صدق النبي صلى الله عليه وسلم. இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தில் நம் அனைவரையும் ஹயாத்தாக இருக்க வைக்க அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உரித்தும் உண்டாகட்டுமாக. இந்த ஜக்காத் என்பது ஆயுளுக்கா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் அது முற்றிலும் தவறு. கண்டிப்பாக ஜக்காத் வருடாந்தோறும் தந்தாகவே வேண்டும். ஜக்காத்தை வருடம் தருவது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் ஹாரிஸ் ரஹிமஹுல்லா அவர்களும் ஆசிம் ரஹிமஹுல்லா அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களை தொட்டு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார்கள், அஸ்ஸதகத்து ஃபீ குல்லி ஆமின், ஜக்காத் என்பது ஒவ்வொரு வருடமும் தர வேண்டும். இந்த ஹதீஸ் சிஹாவு சித்தாவான அபூதாவுத் கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், சதக்கா என்று தானே வந்துள்ளது, ஜக்காத் என்று வரவில்லை என்பதாக ஒரு கேள்வி எழலாம். பொதுவாகவே ஹதீஸ் கிதாபுகளிலேயும் ஃபிக்ஹ் கிதாபுகளிலேயும் ஜக்காத்திற்கு பதிலாக சதக்கா என்றுதான் புழங்கப்படுகிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் புதூரி, ஹிதாயா போன்ற பெரும் கிதாபுகளிலேயும் சதக்கா என்றுதான் ஜக்காத்திற்கு பகரமாக புழங்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக மற்றொரு ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், வகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாசுன் மன் ஃபஅலஹுன்ன ஃபகத் தஅமல் ஈமான். 3 காரியங்களை செய்யும் நபர்கள் ஈமானினுடைய சுவையை சுவைத்துக் கொள்வார். அந்த 3 காரியங்களில் ஒன்றாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் சொல்கிறார்கள், மன் அஅதா ஸகாத மாலிஹி தய்யிபதம் பிஹா நஃப்ஸுஹு ராஃபிதத்தன் அலைஹி குல்லு ஆமின். எவரொருவர் தனக்குரிய ஜக்காத்தை மனம் முகர்ந்து தாமே கொடுக்கிறாரோ அவரும் இந்த ஈமானினுடைய சுவையை சுவைத்துக் கொள்வார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டியது குல்லு ஆமின், ஒவ்வொரு வருடமும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மற்றொரு ஹதீஸிலே ஒரு சமயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜக்காத் வசூலிப்பதற்காக வேண்டி அனுப்பி வைப்பார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சென்று ஜக்காத்தை கேட்பார்கள். அப்பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிது கடுகடுத்து பேசி விடுவார்கள். அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து உமர் ரலியல்லாஹு முறையிட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்கள் ஜக்காத் வசூலிக்க வேண்டாம், ஏனென்றால் அவர்கள் போன வருடத்திற்குரிய ஜக்காத்தை கொடுக்கும் பொழுதே இந்த வருடத்திற்குரிய ஜக்காத்தையும் கொடுத்து விட்டார் என்பதாக கூறுவார்கள். இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைப்பது என்னவென்றால், ஒவ்வொரு வருடமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயும் ஜக்காத் வசூலிக்கப்பட்டுள்ளது. எனவேதான் நாம் ஆயுளுக்கு ஒரு முறை என்று ஃபித்னாவாதிகளுடைய சொல்லை கேட்டு ஜக்காத் ஆயுளுக்கு ஒரு முறை கொடுத்து பாவியாக ஆகாமல் வருடந்தோறும் ஜக்காத்தை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாகும். ஜக்காத் வருடந்தோறும் கொடுக்க வேண்டிய என்பது தெரிந்துவிட்டது. இந்த ஜக்காத்தை எப்படி கொடுப்பது, எந்த கணக்குப்படி கொடுப்பது, சூரிய ஆண்டுபடி கொடுப்பதா, சந்திர ஆண்டுபடி கொடுப்பதா என்றால், பொதுவாகவே மக்களிடத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய பழக்கம் என்பது சந்திர ஆண்டுபடி, அதாவது பிறை கணக்கு, ரமலான் டு ரமலான் என்பதாக ஜக்காத் கொடுப்பார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சில ஃபித்னாவாதிகள் சந்திராண்டுபடி கொடுக்க கூடாது, மாறாக கேலண்டர் ஆண்டு, அதாவது சூரிய கணக்குப்படி தான் கொடுக்க வேண்டும் என்பதாக கூறியுள்ளார்கள். சந்திராண்டுப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக அல்லாஹு தஆலாவே குர்ஆனிலே கூறுகிறான், யஸ்அலூனக அனில் அஹில்ல குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். நபியே, உம்மிடத்தில் வந்து பிறையை பற்றி கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த பிறை என்பது மக்களுக்கு காலங்களையும் நேரங்களையும் அளக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. மேலும் ஹஜ்ஜினுடைய காலத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவியாகவும் இருக்கிறது என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறியுள்ளார். என்றால் நாம் அனைத்து தீனுடைய விஷயங்களிலேயும் இந்த பிறை கணக்கத்தாய் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. பிறகு இந்த ஜக்காத் விஷயத்திலேயும் பிறை கணக்கத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
ஏன் என்று சிலர்கள் ஜகாத் விஷயத்தில் காலாண்டு கணக்கு அதாவது சூரிய கணக்கை கொள்கிறார்கள் என்றால் சூரிய கணக்கிற்கும் சந்திர கணக்குக்கும் இடையில் 11 நாட்கள் வித்தியாசம் வருகிறது. அதாவது சந்திர கணக்கு ஒரு வருடம் 11 நாட்களுக்கு பிறகுதான் சூரிய ஆண்டு முடிவு, ஒரு வருடம் ஆகும் சூரிய கணக்குப்படி. இதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வலபிசு ஃபீ கஹ்ஃபிஹிம் ஸலாஸமிஅத்தி ஸினீன வஸ்தாது திஸ்ஆ. கஹ்ஃபாசிகள் அவர்கள் கஹ்ஃப் குகையிலே 300 வருடங்கள் தங்கினார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா முதலில் 300 வருடத்தை கூறுகிறான். அந்த 300 வருடம் என்பது அஹ்லே கிதாப் அதாவது தஃப்சீர் ஜலாலைனிலே குறிப்பிடுகிறார்கள். அந்த 300 வருடம் என்பதாக அல்லாஹு தஆலா கூறியது அஹ்லே கிதாபுடையது, சூரிய கணக்குரியது. மீதம் இருக்கும் 9 ஆண்டுகள் என்பதாக 9 ஆண்டை அதிகப்படுத்துங்கள் என்பதாக கூறுகிறான் என்பதா. அந்த 9 என்பது நம்முடைய தீனுக்குரிய அதாவது இஸ்லாத்திற்குரிய சந்திர கணக்கு பிறை கணக்குக்குரியது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீர் செய்கிறார்கள். இதன் அடிப்படையிலே பார்க்க போனோமே ஆனால் அல்லாஹு தஆலா இரண்டிற்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது என்பதாக கூறியுள்ளார். சந்திர கணக்குப்படி ஒரு வருடம் என்பது 354 நாட்கள் ஆகும். அதே சூரிய கணக்குப்படி ஒரு வருடம் என்பது 365 நாட்கள் ஆகும். இவ்விரண்டிற்கும் இடையில் 11 நாட்கள் வித்தியாசம் உள்ளது. இதன் அடிப்படையிலே ஒருத்தர் ஜகாத்தை சூரிய கணக்குப்படி கொடுத்தால் அவர் 11 நாட்கள் சந்திர கணக்குப்படி தாமதமாக கொடுக்கிறார் என்பதாக ஆகிவிடும். அதே போன்று சூரிய கணக்குப்படி ஒருத்தர் ஜகாத் கொடுத்து வருகிறார் என்றால் அவர் சூரிய கணக்குப்படி 32 வருடம் 2 நாட்கள் ஆகி சந்திர கணக்குப்படி பார்த்தால் 33 வருடங்களாக ஆகிவிடும். அப்பொழுது சந்திர கணக்குப்படி கொடுக்காமல் சூரிய கணக்குப்படி கொடுத்து வருவரை நீங்கள் பார்த்தால் ஒரு வருடம் கொடுக்காத பாவியாகவே கணக்கிடப்படுவார். எனவே நாம் சந்திர கணக்குப்படி அதாவது பிறை கணக்குப்படி ஜக்காத்தை கொடுத்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றவராக ஆக வல்லோன் அல்லாஹ் உமக்கும் எமக்கும் தௌஃபீக் செய்வானாக என கூறி என்னை பேச வைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என கூறி பேச்சை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.